சமயம்னு சொல்றம்போது எல்லாரும் கொஞ்சம் ரொம்ப ஏத்துக்கக்கூடிய பக்குவம் இருக்கு. மதம்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு ஒரு எதிர்வினை வருது இல்லையா? ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டும் ஒரே விஷயத்தை கொண்டு மதம் அப்படின்றதுனுடைய அர்த்தம் வந்து ஒரு கோட்பாடு, அவ்வளவு. இந்த கோட்பாட்டுக்குள் நான் இருக்கேன் அப்படின்றது வந்து அது ஒன்றும் தவறான விஷயம் இல்லை. அவ்வளவுதான் மதத்தினுடைய விஷயமே தவிர, இந்த இந்த மதம்ன்ற வார்த்தைக்கும் நாம சொல்லக்கூடிய அகங்கார மதம்ன்ற வார்த்தைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. சரியா? அதை குழப்பிக் கொள்வதுதான் இங்க ஒரு பெரிய விஷயமாக இருக்கு. அதாவது இந்த மதத்தையும் அந்த மதத்தையும் குழப்பும் போது என்னுடையது பெரியது அப்படின்ற அகங்காரம் வந்த உடனே அங்க வந்து இந்த மதம் போய் அந்த மதம் தலை காட்ட ஆரம்பிச்சு. இதுதான் அதனுடைய இதே தவிர மற்றபடி சொல்லிலாம் பெரிய வேறுபாடு இல்லை. மதம்ன்றது ஒரு கோட்பாடு. சிவபெருமானாக நான் வணங்கும் போது சைவ சமயம், அதே இதைத்தான் சைவ மதம்னு சொல்றோம். நாராயணனாக வணங்கும் போது வைஷ்ணவ சமயம், அதே தான் வைஷ்ணவ மதம். அம்பாளாக பார்க்கும்போது சாக்த சமயம், சாக்த மதம். ஒன்றும் அது வந்து இந்த சொல்லை சொல்வதனாலும் அந்த சொல்லை சொல்வதனாலும் ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை. ஆனால் இப்பொழுது இந்த வேறுபாடு இருக்கிறது.